திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாழ்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்த தானே. நமது பக்திவன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியுடைய பணிவா நமஸ்காரங்கள். அன்பர் மக்களே, இன்னைக்கு நாம ஆன்மீக சிந்தனையில ஆன்மீக நேரத்துல இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும், ஒரு சில பேருக்கு வீக்கா இருக்குது. வாழ்க்கையில இந்த ஐடி கம்பெனி தொழில செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் நிறைய இருக்கும். அவங்க உணர்ந்தவங்க ஒரு மன நிம்மதியை தேடுவாங்க, ஒரு ஆன்மீகத்தை தேடுவாங்க. இது ஐடில பணி பார்க்கின்ற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அவங்களுக்கு ஒரு நான் அடியின் ஏற்கனவே சொல்ற மாதிரி குரு கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளவு ப்ரெஷர் வேலையாக இருந்தால் அது சிறப்பையா பண்ணி முடிப்பாங்க. ஆகையினால ஒரு குரு அவசியம். ஏற்கனவே இந்த வீடியோல பேசியிருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில இருக்கிறவங்க, ஆடிட் ஒர்க் பண்றவங்க, அதாவது குடும்பத்துல இருக்கிற சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பணம் நிறைய இருந்தா கூட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு வழியில நம்மளுடைய மனைவி மூலியமாகவோ, மகள் மூலியமாகவோ, பேரம்பேத்திகள் மூலியமாகவோ, தொழிலோ கடன், ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ண தெரியாம நம்ம குருஷேத்திர போர்ல அபிமன்யோ உள்ள போய் மாட்டின மாதிரி கதையாயிடும். சோ அப்ப என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நிறைய நேக்கமே சொல்ற மாதிரி ஆன்மீகத்துல நமக்கு தெளிந்த வாத்தியார் தேவை. அந்த வாத்தியாருடைய திருவடி குடிச்சோட்டோம்னா நமக்கு எல்லா விஷயம் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அடிப்படையில சொல்லிடுறேன். அது போல இந்த மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா கோயில்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோயில பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரீதியாக மக்களுடைய ஒரு இந்த கலியுகத்துக்கு தகுந்தமா மாத்திட்டாங்க. தவிர அந்த காலத்துல கோயில் எப்படி தெரியுமா இருக்கும், உங்களுக்கு உள்ள போனாவே ஒரு நிசப்தமா இருக்கும். அந்த உள்ள நீங்க கால் எடுத்து வச்சிருந்தாலே நம்முடைய மன நிம்மதி கிடைச்சிடும். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இழந்த விஷயத்த அந்த கோயிலுக்கு போனா ஒரு பெற்று ஒரு சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கோயில்கள் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நகரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி வாகன சத்தங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைச்சிருந்தாலும் கிராமத்து கோயிலுக்கு போங்க. அதாவது இந்த தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடுல இடிஞ்சு போன கோயிலுக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்க போகும் பொழுது ஒரு மனசு ஒரு சந்தோஷம் அடையும், நிம்மதி அடையும். நம்ம வாழ்க்கையில அந்த சுவாமி கிட்ட ஏதாச்சும் ஒரு கைங்கறி தொண்டு செய்யுங்க. பொதுவா நமக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, அது நம்ம எந்த இடத்துல நமக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு ஒரு பக்கம் ஜோதிட ரீதியாக இருந்தாலும் அதுக்கு உண்டான தீர்வு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டையோ அல்லது ஒரு நல்ல ஒரு வாத்தியாரை கேட்டீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். நிம்மதி என்பது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்து அமைச்சுக்கிறது தான். நம்ம போய் எல்லாமே காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மனசு சந்தோஷம் தொலைக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம தான். நிம்மதி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு நைட்ல போற படுக்கிறோம் அப்படின்னா, தூக்கம் வருது அப்படின்னா அவன் ரொம்ப நிம்மதி உரியவன். அதுலயே ஒரு 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நிம்மதி தேடுவதற்கு ஒவ்வொரு கோயில்களை போய், நீங்க கோயிலுக்கு உள்ள போனாலே ஒரு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் பேசாம கடவுள்கிட்ட நீங்க பேசுங்க. ஏன் சொல்ல வரும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய திருஞான சம்பந்த, நாவுக்கரசர், சுந்தர, ஸ்ரீ வைஷ்ணவ ராமானுஜா சுவாமிகள், ஆண்டாள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட பேசினாங்க. கடவுள்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்குள்ள தன்னை மறந்தாங்க, தன் நாமத்தை இழந்தாங்க. அவங்க தன்னுடைய திருவடி, சுவாமியுடைய திருவடிக்கு சரணாகதி அடைஞ்சாங்க. அவங்க பாடிய திவ்ய பிரபந்தம், திருமுறைகள்லாம் நீங்க பாடும் பொழுது உங்களை அறியாமையே மன நிம்மதியை தரும். ஆக அன்ப பெருமக்களே, இந்திய ஆன்மீக சிந்தனையில நிம்மதி கிடைக்குவதற்கு கோயில் குளத்துக்கு போங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு எப்படி போகணும்னு தெரியாம நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படி கோயிலுக்கு போகணும், எப்படி சுவாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அன்பர் மக்களே, நிம்மதி அடைவதற்கு ஒரே விஷயம் கோயில் குளத்துக்கு போங்க. ஏன்னா அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சிவாய. அந்த நமச்சிவாய மந்திரத்தை அவர் வாங்கின பிறகுதான் தனக்கு இதனாருக்கு புனிய அந்த உலக வாழ்க்கையை துறந்து அவர் ஞானத்துக்கு திருவடிக்கு அடைந்து தேவார திருமலை கொடுத்து பல அற்புதங்கள் செஞ்சிருக்கார். ஆக இறைவனுடைய திருநாமமே, இறைவனுடைய திருவடியே, இறைவனுடைய தொண்டு, இறைவனுடைய திவ்ய பிரபந்த பாடுகளே நமக்கு நிம்மதியை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம்.